இறை அன்புக்கு சொந்தக்காரர்களே, நம்மளுடைய அன்னையாம் பனிமய தாயின் திருவிழாவை 10 நாட்களாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த வருஷம் என்னால ஊருக்கு வர முடியல, தூத்துக்குடிக்கு. இருந்தாலும் நம் மக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை கூறலான்னு ஆசைப்படுறேன். பிரியமானவர்களே, 2007 நம் அன்னைக்கு தங்கத்தேர் எடுத்து நாம் மகிழ்ந்தோம். அந்த 2007 எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு காரியம் நடந்தது. என்னன்னா, நீ விட்டு சென்ற அப்படின்ற ஒரு இசை தகடை நாங்க வெளியிட்டோம் என்னுடைய குடும்பத்துல இருந்து. அந்த இசை தகட்டுல நம்மளுடைய பனிமய தாய்க்கு ஒரு பாடல், பனிமலரே பனிமலரே என்ற ஒரு பாடலை என்னுடைய அம்மா ஞானப்பிரகாசி எழுதினார்கள். அந்த பாடலை மறைந்து போன அழகான பாடகி ஸ்வர்ணலதா அம்மா அதை பாடினாங்க. பனிமலரே பனிமலரே பரிமள தைலமே, ஒரு அருமையான பாட்டு. பிரியமானவர்களே, நாம் இந்த வருடம் 2024 இருக்கின்றோம். இந்த வருடம் இந்த பனிமலரே என்ற அந்த பாட்டின் வழியாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, பனிமலரே பனிமலரே பரிமள தைலமே என்று ஞானப்பிரகாசியம்மா எழுதியிருக்கிறாங்க. நம்மளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, மாதா மெக்சிகோல மற்ற நாடுகள்லாம் அவங்க அப்பேரிஷன், அவங்க காட்சி கொடுக்கும் போது பல செய்திகளை, இறை திட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். அதுல அவங்க முக்கியமா மெக்சிகோல வெளிப்படும் போது ஒரு ரோஜா மலர் அந்த படம் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் ரோஜா மிஸ்டிகா, அதுல வெள்ளை ரோஜா, சிகப்பு ரோஜா, மஞ்சள் ரோஜா என்ற ஒரு ரோஜாக்கள் வெளிப்பட்டது. இந்த 10 நாட்களும் நாம் இந்த பனிமய அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மலரை பரிசாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு உங்களை அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, நான் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு மலரை மட்டும் நம் அன்னைக்கு பரிசாக கொடுக்க அழைக்கின்றேன் 10 நாட்களிலுமே. என்ன மலர் என்றால், வெள்ளை நிற ரோஜா மலர். ரோஜா மிஸ்டிக்கால மரிய அன்னை காட்சியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை நிற ரோஜா மலர். இந்த வெள்ளை நிற ரோஜா மலர் பல செய்திகளை நம்மளுக்கு சொல்லுகிறது. முக்கியமாக பிரியமானவர்களே, வெள்ளை நிறம் என்பது புனித தன்மை. அதான் பனிமலரே, புனித தன்மை, வெள்ளை நிறம். அந்த புனித தன்மை அப்படின்னாவே நம்மளுடைய அர்ப்பண வாழ்வை குறிக்கின்றது. நம்மளுடைய அர்ப்பண வாழ்வு என்றால், நான் குருவாக இருக்கின்றேன், ஒரு பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா 2024 நீங்க சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு தாயும் நீங்கள் ஒரு அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய திருமணம் என்னும் அருட்சாதனம் இயேசுவுக்குள் நீங்கள் வாழ்கின்ற ஒரு அர்ப்பண வாழ்வு அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களிலுமே உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய திருமணம் என்னும் அருட்சாதனத்தை நம்மளுடைய தாய்க்கு ஒப்புக் கொடுங்கள். சரி, இந்த அருட்சாதனம் இதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாட்களிலுமே நம்ம குடும்பம் ஒற்றுமைக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் நாம் இந்த குடும்பம் வெளிவர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகின்றேன், அர்ப்பண வாழ்வு, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நல்ல மகனாக, நல்ல மகளாக நாம் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். அதுதான் இந்த 10 நாளும் நீங்க செய்ய வேண்டிய கடமை, நான் செய்ய வேண்டிய கடமை. இந்த 10 நாளும் இந்த ரோஜா மலரை இந்த அன்னைக்கு கொடுப்போம். பிரியமானவர்கள், 2007 ஒரு இசை தகட வெளியிட்டோம். இந்த 2024 என்னுடைய குடும்ப சார்பாக, முக்கியமா என் தம்பி பிளம்பிங் மற்றும் பொற்குடி, இவங்க 2 பேரும் இந்த தாயான திருச்சபைக்கு நம்மளுடைய
மரி அன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எண்ணி பார்த்து, வியட்நாம் நாட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரொம்ப அழகாக சிற்பங்கள் செய்வாங்க, ரொம்ப அழகாக ஸ்டாச்சுஸ்லாம் செய்வாங்க. நம்மளுடைய பனிமய அன்னையை அப்படி அந்த மாடல் எடுத்து சிறப்பாக செய்து அந்த சிறுவத்தை நம்மளுடைய பங்கு தந்தையிடம் பரிசீலித்திருக்கிறார்கள். அது நம்மளுடைய திருத்தல டிப்போல உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, எதுக்கு இந்த சிறுவம் அப்படின்னா, மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகின்றது. நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுக்கு ஒரு அடையாளம் தேவை. ஒரு நல்ல ஒரு சிறுவத்தை வைத்து அனைவரும் ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவத்துக்கு முன்னால உட்கார்ந்து பைபிள் வாசிப்போம், ஜெபம் சொல்லுவோம், நம் குடும்பத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். மிஸ்டர் தாமஸ் அப்படிங்கிறது என்னுடைய நண்பர். இங்க அவர் வியட்நாமில் உள்ள அனைத்து காஃபி பிளான்டேஷனுக்கும் சிஇஓ. பெரிய பெரிய ஆட்கள், பிரசிடென்ட் வந்தா கூட, இந்தியா பிரசிடென்ட் வந்தா கூட அவர் தான் போய் ரிசீவ் பண்ணுவார். அவர் ஒரு நாள் என்னை பூசை முடிஞ்சோடனே, எங்களுக்கு ஆங்கில பூசை தான் நடக்கும், பூசை முடிஞ்சோடனே ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், ஃபாதர் நீங்கள் ஜெபத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நான் ஒவ்வொரு நாளும், நான் இங்கே இருக்கிற என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, பிள்ளைங்கள்லாம் ஊரில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு ஈவினிங் ஸ்கைப் வச்சிருக்கிறோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் அன்றைய வாசகம் இறை வார்த்தையை வாசித்து ஜெபமாலை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த அன்றன்றைய இறை வாசகத்தை வாசித்து ஜெபமாலை சொல்லுவதனால் நாங்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாக சிறப்பான எங்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக எங்களுடைய அர்ப்பணத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, நிறைய குடும்பங்கள் இந்த அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறீர்கள். இதோ இந்த நாட்களிலும் பனிமய அன்னை ஒரு மையமாக நம் குடும்பத்தில் வைத்து நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்னையாம் திருச்சபைக்கு அர்ப்பணிப்போம். மரிய அன்னை நமக்காக டெய்லி ஒரு வேலை செய்யறாங்க. என்ன வேலைன்னா, இறைவனின் முன்னிலையில் இருந்து கொண்டு நமக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மகன் மனம் மாறிட மாட்டானா, இந்த மகள் மனம் மாறிட மாட்டாளா, இந்த மகள் இறைவனை பின்செல்ல மாட்டார்களா என்று ஜெபம் செய்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ மறுபடியும் சொல்லுகின்றேன், இந்த 10 நாளும் இந்த கோயிலுக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் நம்மளுடைய குடும்பத்தை அர்ப்பணிப்போம். உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். பனிமலரே பனிமலரே பரிமள தைலமே பரிமள தைலமே
மக்கள் எல்லாம் உன் மக்கள் தானம்மா. உலக கவலை என்னை வதைக்கையிலே உலக கவலை என்னை வதைக்கையிலே உள்ளம் மகிழ்விக்க ஓடி வருவாயே, உள்ளம் மகிழ்விக்க ஓடி வருவாயே. பனிமலரே பனிமலரே பரிமள தைலமே, பனிமலரே பனிமலரே